வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்விட்ட குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். மீண்டும் புத்தக கலந்தாய்வு. நாம் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது தத்துவங்களிலே அந்த தற்சோதனை தலைப்பாக மகரிஷி அவர்கள் கொடுத்திருந்த கிட்டத்தட்ட ஒரு 5 தலைப்புகளை மட்டும்தான் இங்கு 3 புத்தகங்களாக வெளியிட்டிருந்தோம். மகரிஷி அவர்கள் கொடுத்திருந்த தத்துவங்கள் இன்னும் நிறைய தத்துவங்கள் இருக்கிறது. இருந்தாலும் இந்த 5 தத்துவங்கள் மனிதனை ஆன்மீகத்தின் பாதையிலே நுழையச் செய்து அதில் பயணிக்கச் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான தத்துவங்கள் என்பதனால் அதை நாம் முதலில் இந்த புத்தகமாக வெளியிட்டிருந்தோம். ஏனென்று சொன்னால் இது நடைமுறை வாழ்க்கையில் நாம் பின்பற்ற வேண்டிய ஒன்று. மகரிஷியினுடைய தத்துவங்களில் ஒரு 2 பிரிவாக நாம் பிரிக்க வேண்டும் என்று நான் அடிக்கடி சொல்லுவதுண்டு. எப்படி என்று சொன்னால், ஒரு சில தத்துவங்கள் இந்த இயற்கையை பற்றி புரிந்து கொள்வதற்கும் உணர்ந்து கொள்வதற்குமான தத்துவமாக இருக்கும். அதெல்லாம் ஒரு உயர்நிலை தத்துவமாக இருக்கிறது. மற்றொரு பகுதி என்ன என்று சொன்னால், நாம் இப்பொழுது இந்த இயற்கையின் நீதியிலிருந்து எந்த அளவுக்கு விலகி தவறி தடம் மாறி வந்திருக்கிறோம் என்பதை நாமே உணர்ந்து நம்மை அந்த இறை நீதியின் வழியில் மாற்றிக்கொள்வதற்கான தத்துவம். அப்போ ஒரு பகுதி செயல் மாற்றம் அடைவதற்கான தத்துவமாக இருக்கிறது. இன்னொரு பகுதி அந்த இயற்கையை உள்ளது உள்ளவாறு உணர்ந்து கொள்ளக்கூடிய தத்துவமாக இருக்கிறது. இப்போ நாம் இன்னும் அந்த காந்த தத்துவம், செயல் விளைவு தத்துவம், இறைநிலை தத்துவம், இந்த பிரபஞ்ச தன்மாற்ற சரித்திரம், உயிரின தன்மாற்ற சரித்திரம், இப்படியெல்லாம் நிறைய தத்துவங்கள் இருக்கிறது. அதெல்லாம் நம்ம புத்தகமாக வெளியிடவில்லை. இப்போது ஏன் என்று பார்த்தோம் என்று சொன்னால், இந்த மாற்றம் ஏற்படுத்தக்கூடிய தத்துவங்களை சரியாக உணர்ந்து கொள்ளாமல் அந்த உயர்நிலை தத்துவங்களை மனிதன் தெரிந்து கொண்டான் என்று சொன்னால் அங்கு என்ன ஏற்படும் என்பதை நடைமுறையில் நான் உணர்ந்து கொண்டது என்னவென்று சொன்னால், நாம் எதை விட வேண்டும் என்று நினைத்தோமோ அது அங்கு உயர்ந்து விடுகிறது. எது? தன்முனைப்பு உயர்ந்து விடுகிறது. இதை நான் நிறைய பேரிடம் பார்த்திருக்கிறேன், சக ஆசிரியர்களிடமே பார்த்திருக்கிறேன். இந்த நடைமுறையில் இவர் விட வேண்டியதை விட்டு மாற வேண்டியதுக்கு மாற்றம் ஏற்படக்கூடிய தத்துவங்களையெல்லாம் அந்த தத்துவங்களையெல்லாம் விட்டுவிட்டு அந்த இறைநிலை பற்றியே பேசுவது, இறை தத்துவமே பேசுவது. இப்போது இந்த உயர்ந்த தத்துவங்களை மட்டும் பேசிக்கொண்டு இருக்கிற அவரிடம் இங்கு செயல் மாற்றம் வந்ததா? அவர் பொருள் நிலையில் எந்த அளவுக்கு அளவு முறையில் குறைத்திருக்கிறார், எந்த அளவுக்கு எளிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதில் பார்த்தால் அங்கு மாற்றமே இருப்பதில்லை. ஆனால் உயர்ந்த தத்துவங்களை எல்லாம் பேசக்கூடியவராக மாறுகிறார். அப்போ அங்கே அந்த நிலைக்கு போகும்போது அது 2 நிலைக்கு சென்றுவிடும். ஒன்று
பெயருக்காக புகழுக்காக தன்முனைப்போடு அவர் பேசும் பேச்சாளராக மாறுகிறார், அல்லது இந்த பேச்சை பயன்படுத்தி அவர் அதையே பொருளீட்டும் ஒரு அதை செல்ஃப் ப்ரொஃபஷன் என்று சொல்வார்களே, அந்த பேச்சாளராக அப்படி மாறுகிறார், அப்படி ஆகிவிடுகிறது. அதனால தான் நம்ம இந்த 5 தலைப்புகளை நாம் இங்கு வெளிப்படுத்தினோம். அதில் கூட அந்த கடைசி தலைப்பு இன்னும் ஒன்று இதில் முழுமையாக வெளிப்படவில்லை. அது அந்த பாவப்பதிவுகளும் அதை போக்கும் வழிகளும் என்பது அது நம்ம இந்த 3 புத்தகங்களில் வரல. இது இந்த 3 புத்தகங்களுக்குள் அதை அடக்க முடியவில்லை. சரி, இப்போ அப்படிப்பட்ட நிலையில் மீண்டும் முதல் தலைப்பிலிருந்து தொடங்குகிறோம். முதல் தலைப்பை தொடங்கி இங்கு விளக்கம் கொடுத்த கமலவணி அம்மா அவர்களுக்கு நன்றி. இந்த தலைப்பு இறைநிலை வெளிப்படுத்திய ரகசியங்கள். இறைநிலை யாரிடம் வெளிப்படுத்திய ரகசியங்கள்? இறைநிலை யாரிடம் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால், யாரிடம் வேண்டுமானாலும் அது அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தும். இவரிடம்தான் வெளிப்படுத்த வேண்டும் என்று அப்படியெல்லாம் இல்லை. யாரிடம் வேண்டாலும் அந்த ரகசியம் வெளிப்படும். அந்த ரகசியம் வெளிப்படக்கூடிய அளவுக்கு நாம் தகுதி பெற்றிருந்தால் நம்மிடம் கூட அந்த ரகசியம் வெளிப்படும். ஏன்னு கேட்டால், இப்போது இந்த ரகசியம் என்பது நம்மிடம் வெளிப்படாதா என்று ஒரு கேள்வி வரும். இப்போது இந்த கலந்தாய்வில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? மகான்களிடம், குரு மகான்களிடம் இந்த ரகசியம் வெளிப்பட்டது. இறைநிலை குரு மகான்களிடம் வெளிப்படுத்திய ரகசியம் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ குரு என்பவர் வேறு, நாம் சாதாரண மனிதர்கள் என்று நாம் பார்க்கிறோம் நம்மை. அந்த குரு என்பவரும் நம்மை போல் சாதாரண மனிதராக இருந்தவர்தான். பிறக்கும்போதே குருவாக பிறந்தவர்கள் என்பவர்கள் மிக மிக சிலர். எல்லோரும் நம்மை போல ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்து குருத்துவம் என்ற நிலைக்கும் மகான்கள் என்ற நிலைக்கும் உயர்ந்தவர்கள்தான். அதுக்கு அவர்கள் தகுதிப்படுத்திக் கொண்டார்கள். ஏன் நாமும் அந்த நிலைக்கு செல்ல முடியாதா என்றால் முடியும். அதனால் இப்போ நம்மிடமும் அந்த ரகசியம் வெளிப்படுமா என்றால் வெளிப்படும். இந்த ரகசியம் வெளிப்படுவதற்கு நமக்கு என்ன தகுதி? என்னென்னவெல்லாம் தகுதி? என்ன தகுதின்னு கேட்டால் ஏதோ ஒரு தகுதிங்கிற மாதிரி இருக்குது. என்னென்னவெல்லாம் தகுதி வேண்டும் என்று நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அதுக்கு நான் பதில் சொல்லணும்னா என் மனசுக்கு என்ன தோணுதுன்னா, ஒரே ஒரு தகுதி இருந்தால் போதும் என்று தோன்றுகிறது. அந்த தகுதிக்கு நம்மை ஆட்படுத்தி கொண்டால் நம்மிடமும் அந்த இறைநிலை அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தும் என்று நான் உணர்கிறேன். இது உணர்வு மட்டுமல்ல, இது ஒரு அனுபவத்தில் உணரக்கூடிய ஒரு உணர்வாகவும் நான் எடுத்துக்கொள்கிறேன். என்னுடைய ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நான் உணர்ந்து பார்த்ததில் இந்த ஒரு தகுதி இருந்தால் போதும் என்று தோன்றுகிறது. என்ன தகுதி என்று சொன்னால், நான் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருப்பதற்கு பதிலாக அதை 100% யார் நடைமுறையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களிடம் இறைநிலை இந்த ரகசியத்தை வெளிப்படுத்தும். இந்த ஒரு தகுதி இருந்தால் போதும், அவ்வளோதான். அப்போ என்ன, யாருக்கும் துன்பம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தி விடலாம், அவ்வளோதான். நீங்கள் சாதாரணமாக பாருங்கள், இங்கே இறைநிலை வெளிப்படுத்திய ரகசியத்தை சொல்கிறோம். இப்போ இங்கே நமது சித்தர்களே நிறைய ரகசியங்களை சொல்லிவிட்டு சென்று இருக்கிறார்கள் அல்லவா? அவர்களும் ரகசியமாக சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அந்த இயற்கை சார்ந்த மருத்துவங்கள் முழுவதுமே ரகசியமாக சொல்லப்பட்டது, ரகசியமாக எழுதப்பட்டது, புனைந்து எழுதப்பட்ட கவிகள் நிறைய இருக்கிறது.
புரியாமல் எழுதப்பட்ட கதைகள் நிறைய இருக்கிறது. அதை புரிந்து கொள்பவர் அந்த தகுதி பெற்றவர் தான் புரிந்து கொள்ள முடியும் என்ற அளவுக்கு எழுதப்பட்டது. ஏன் இவர்கள் இதை ரகசியமாக வைத்தார்கள்? இறைவன் ரகசியமாக சொன்னதுங்கிறது இப்போ இவர்கள் ஏன் ரகசியமாக சொன்னார்கள்? அது என்ன ரகசியம்? ஏன் அந்த ரகசியம்? இப்பொழுது உதாரணத்துக்கு பார்ப்போம். இப்போ வர்மக்கலை என்று ஒரு வைத்திய முறை இருக்கிறது. இந்த வைத்திய முறை உண்மையான நிலையில் இப்பொழுது அதிகமாக யாருக்கும் வெளிப்படவில்லை, தெரியாது. வெகு சிலரே அதை அறிந்தவர்களாக இருந்தார்கள். அதில் சும்மா ஒரு சின்ன அளவில் கற்றுக்கிட்டு நானும் வர்மக்கலை தெரியும் என்று இப்பொழுதெல்லாம் நிறைய ஆசிரியர்கள் வெளியே சொல்லி தந்து கொண்டு இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். ஆனால் இதை அந்த சித்தர்கள் அதிகமாக யாருக்கும் சொல்லவில்லை, ரகசியமாக சொன்னார்கள். அதற்கு அவர்களிடம் 20 வருடம் 25 வருடம் அவர்களிடம் ஒரு சிஷ்யனாக இருந்து 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 இவர் மீது எப்பொழுது அந்த குருவுக்கு முழுமையான நம்பிக்கை வருகிறதோ அப்பொழுதுதான் அதை சொல்லிக் கொடுத்திருக்கிறார். ஏன் அதை அப்படி ரகசியமாக சொன்னார்? இது நன்மை தரக்கூடியது தானே, மனிதர்களுக்கு நல்லது செய்யக்கூடியது தானே, துன்பம் போக்கக்கூடியது தானே. இப்போது துன்பம் போக்கக்கூடிய ஒன்றை ஏன் ரகசியமாக வைக்க வேண்டும்? மனிதர்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் சொல்லிவிடலாமே என்று நாம் மனம் கேட்கிறது. ஆனால் அங்கு என்ன இருக்கிறது என்று சொன்னால், இந்த கலையை பயன்படுத்தி துன்பத்தை போக்கவும் செய்யலாம், துன்பத்தை கொடுக்கவும் செய்யலாம் என்று இருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது இதை பயன்படுத்தி யாருக்காவது துன்பம் கொடுத்து விடக்கூடாது என்பதற்காக அதை அவர்கள் யாரிடமும் சொல்லவில்லை. அப்போ அவருடைய நோக்கம் எப்படி இருக்கிறது? இயற்கையில் அவர்களுக்கு கிடைத்த எந்த ஒரு தத்துவமாக இருந்தாலும் அது மனிதர்களுக்கு துன்பமாக போய்விடக்கூடாது என்பதில் அவர்கள் விழிப்புணர்வோடு இருந்தார்கள். அப்போ என்ன பண்ணாங்க? இவர் யாருக்கும் துன்பம் கொடுக்க மாட்டார் என்ற நம்பிக்கை வரக்கூடிய வரை, நம்பிக்கை வரும் வரை அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அவர்களை சீடர்களாகவே வைத்திருந்தார்கள். அவர்களிடம் எதையும் கூறவில்லை. அந்த நம்பிக்கை எப்பொழுது வந்ததோ அப்பொழுது அவர்களுக்கு அதை வெளிப்படுத்தினார்கள். அப்போ இது எப்படி இருந்திருக்கிறார்கள் பாருங்கள். அந்த சித்தர்களினுடைய அந்த கலை எப்படியெல்லாம் அவர்கள் பராமரித்திருக்கிறார்கள். அப்போ அவர்கள் ரகசியமாக வச்சது அப்படிங்கிறத இப்போல்லாம் என்ன தப்பாக புரிஞ்சுக்கிறோம்னா, எந்த ஒரு தத்துவத்தை யார் ஒருவர் ரகசியமாக வைத்து கொண்டிருக்கிறாரோ அவர் என்ன பண்ணுறாருன்னா, இப்பொழுதெல்லாம் அதை பேட்டன் ரைட் என்று சொல்லுகிறார். இது எனக்கு மட்டும் உரிமையானது என்று பேட்டன் ரைட் என்று வாங்கி கொண்டு அதை வைத்து அவர் பணம் பண்ணக்கூடிய ஒன்றாக மாற்றிவிடுகிறார். இப்போ அதுதான் ரகசியமாக இருக்கிறது. பேட்டன் ரைட்டுங்கிறது தான் ரகசியமாக இருக்கிறது. ஆனால் அங்கு அப்படி அல்ல, துன்பமாக மாறிவிடக்கூடாது என்பதற்காகத்தான். இப்பொழுது ஒரு விஞ்ஞானி ஏதோ ஒன்றை கண்டுபிடிக்கிறார். அவர் எங்கிருந்து கண்டுபிடித்தார்? இயற்கையினுடைய ஆற்றலைத்தான் இவர் உணர்ந்து கொள்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது இயற்கையினுடைய ஆற்றலை அவர் கண்டுபிடிச்சிட்டார். அதை ஆக்கத்திற்காக பயன்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தானே அவர் கண்டுபிடித்தார். ஆமாம். ஆனால் அது ஆக்கத்திற்காக பயன்படுத்தப்படுகிறதா? அணுகுண்டை கண்டுபிடித்தார். அணுவின் ஆற்றலை ஒருவர் கண்டுபிடித்தார். அணுவின் ஆற்றலை பயன்படுத்தி அந்த ஆற்றலை பயன்படுத்தி எப்படி மனிதர்களுடைய அந்த வாழ்க்கைக்கு அதை பயன்பாடாக செய்ய வேண்டும் என்பதற்காகத்தானே கண்டுபிடித்தார். ஆனால் அதை என்ன செய்தோம்? அணுகுண்டை வீசி லட்சக்கணக்கான மக்களை கொன்று குவித்தோம். அப்போ என்ன ஆகிறது? அந்த இயற்கையிலிருந்து வெளிப்படுத்திய ரகசியம்
இங்கு ஆக்கத்துறைக்கு பயன்படாமல் அழிவுத்துறைக்கு போய்விட்டதே. அப்போ என்ன ஆச்சு? அப்போ அந்த அணுகுண்டை வீசியவர் அவர் என்ன ஆனார்? ஒரு குற்ற உணர்வோடு பைத்தியம் பிடித்து அவர் இறக்கக்கூடிய ஒரு நிலை வந்ததல்லவா? அப்போ இதை ஏன் கண்டுபிடித்தோம் என்று அந்த விஞ்ஞானி அந்த குற்ற உணர்வோடவே வாழ்ந்து மடிந்த ஒரு காலத்தை பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்தில் இறைநிலை வெளிப்படுத்துகிற ரகசியங்கள் என்பது எப்படி இருக்க வேண்டும்? அது துன்பம் கொடுக்கக்கூடியதாக அதை செயல்படுத்தக்கூடாது என்பதும், துன்பம் போக்குவதற்காக அதை பயன்படுத்த வேண்டும் என்பதும் அதில் முக்கியமான ஒரு தத்துவமாக இருக்க வேண்டும். இந்த இரண்டு நிலைகளில் யார் ஒருவர் தகுதி பெற்றிருக்கிறாரோ அங்கு இறைநிலை அதை வெளிப்படுத்தும். அதனால தான் இப்போ இந்த இறைநிலை வெளிப்படுத்திய ரகசியங்கள் எல்லாம் மகான்களிடமும் சித்தர்களிடமும் யோகியர்களிடமும் அது வெளிப்பட்டது. இயேசு போன்ற மகான்கள், நபிகள் போன்ற மகான்கள், ஆதிசங்கரர் போன்ற மகான்கள் இதேபோல இவர்களிடம் வெளிப்படுத்திய அந்த ரகசியத்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அதை தெரிந்து ஆய்ந்து நடைமுறைப்படுத்தும் பொழுது என்னாகிறது? இவரிடமும் அந்த ரகசியத்தை வெளிப்படுத்துகிறது. இந்த இடத்துல பாருங்க, மகரிஷி அவர்கள் என்ன ஒரு பாடல் இருக்கிறது. என்று என்னை ராமலிங்க வள்ளல் பெருமானார் எதிர் நின்று காட்சி தந்து அருளை பொழிந்தாரோ அன்று முதல் என் உடல் உயிர் அனைத்தையும் அர்ப்பணித்து விட்டேன். என் வினை தூய்மையாச்சு. இன்று எந்தன் மனநிலையோ வள்ளல் பெருமான் என்ன செயல் செய் என்று எடுத்துரைப்பாரோ அதுவே. நன்றி என கண்டவற்றை நான் முடிக்கும் பெற்றால் நல்லறிஞர் பலர் எனக்கு நட்பை அளிக்கின்றார் என்று அந்த பாடலை மகரிஷி அவர்கள் பாடுகிறார்கள். இப்போ இந்த பாடலில் எந்த இடம் முக்கியமான இடம் என்று பார்த்தோம் என்று சொன்னால், அதாவது நன்று என கண்டவற்றை நான் முடிக்கும் பெற்றால் நல்லறிஞர் பலர் எனக்கு நட்பை அளிக்கின்றார். இந்த இடம் தான் ரொம்ப முக்கியமான இடம். அப்போ அதில் அதாவது அவர் அறிந்து கொண்ட தத்துவத்தை நடைமுறைப்படுத்துகிறார். நடைமுறைப்படுத்தும் பொழுது நடைமுறைப்படுத்துறதுன்னா என்ன? எப்படி நடைமுறைப்படுத்துகிறார்? அவர் துன்பம் கொடுப்பதை நிறுத்திவிட்டார். துன்பம் கொடுக்கறதை நிறுத்திட்டு துன்பம் துன்பம் போக்கும் பணியில் அவர் துன்பம் போக்கும் அந்த நிலையில் அவர் வாழும் பொழுது என்ன ஆகிறது? இன்னும் பல ரகசியங்கள் பல மகான்களின் மூலமாக வந்து வெளிப்படுகிறது. அப்போ அந்த அடிப்படையில் இந்த ரகசியங்கள் எல்லாம் நாம் அந்த தகுதி பெற்று விட்டால் அப்பொழுது நம்மிடம் வந்து சேரும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சரி, இப்போ நம்மளுடைய நிலை என்ன? இந்த புத்தகங்கள் ஏன் இப்பொழுது புத்தகமாக வெளியிட்டோம்? இப்போது மகரிஷியினுடைய தத்துவங்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் உணர்ந்து நடைமுறைப்படுத்தி இந்த சமுதாயத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும். அவ்வளவுதானே. இப்போ வேதாத்திரிய ஆசிரியர்கள் அனைவரும் இந்த தத்துவத்தை பயிற்சியாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவுதான். இப்போ இந்த இடத்துல ஏன் இதை புத்தகமாக கொண்டு வர வேண்டும்? நான் கூட முதலில் இதை புத்தகமாக செய்ய வேண்டும் என்பதில் முதலில் நான் அதற்கு உடன்படவில்லை. ஆனால் ஒரு காலகட்டத்தில் அது என்ன ஆனது என்று சொன்னால்,
இங்கு ஆசிரியர்கள் வேதாத்திரிய தத்துவத்தை, அதுவும் அந்த தற்சோதனை தத்துவங்கள் இருக்கிறது அல்லவா, நான் 2 பிரிவுகள் சொன்னேன். அந்த வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டிய தத்துவங்கள் இருக்கிறதே, அது ரொம்ப முக்கியம். நீங்கள் அந்த புரிந்து கொள்ளக்கூடிய தத்துவத்தில் நீங்கள் அதை குழப்பமாக மாற்றி விட்டால் கூட குழப்பமாக இருந்து விட்டு போகட்டும். இறை தத்துவத்தை இப்படி உணர்ந்தார், அவர் கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டார், இப்படி மாற்றி சொல்லிட்டார், எப்படி மாற்றி சொல்லிட்டாரும் பரவாயில்ல, மாற்றி சொல்லிட்டு போயிட்டே இருங்க. அதை என்ன செய்ய போகிறீங்க? நீங்கள் பெருமைக்கு பேச போகிறீங்க, அவ்வளவுதான். ஆனால் இந்த நடைமுறைப்படுத்தக்கூடிய தத்துவங்கள் இருக்கிறதே, இந்த தத்துவங்களை சிறிது மாற்றிவிட்டால், மாற்றி ஒருவர் சொல்லிவிட்டார் என்று வைத்துக்கொள்ளுங்கள், அதை மாற்றி புரிந்து கொண்டார் என்று வைத்துக்கொள்ளுங்கள், அவர் அதை மாதிரி நடைமுறைப்படுத்தி அவர் அடுத்து ஆசிரியராக வந்த பிறகு அதுதான் உண்மை என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இது ஒரு 4 இடத்துக்கு போகும் பொழுது அது நடைமுறையில் அது மாற்றமடைந்து போய்விடுகிறது. வேதாத்திரியமாகவே இல்லாமல் அங்கு போய்விடுகிறது. இதை நான் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் இத்தனை வருடம் தவம் செய்தேன், துரியாதீத தவம் செய்தேன், என்னுடைய சங்கீத கர்மம் அழிந்து விட்டது என்று ஒருத்தர் சொல்லுகிறார். எப்படி சொல்லுகிறீர்கள் என்று சொன்னால், ஆசிரியர் இந்த பாடலில் சொல்லியிருக்கிறார், இப்படி போகும் என்று சொல்லியிருக்கிறார், நான் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறார். அப்போ இதுபோல் நிறைய இடங்களில் இப்படி வருகிறது. தீப பயிற்சி செய்தால் கர்மவினையெல்லாம் களைந்து விடும். அந்த தீப ஒளியிலே, அந்த நெருப்பிலே கர்மவினை பொசுங்கிவிடும் என்று ஒருவர் சொல்லுகிறார். அதை கேட்டு பல பேர் செய்கிறார்கள், அவர்களும் பல பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி வேதாத்திரியம் ஆங்காங்கே என்ன ஆகிறது என்று சொன்னால், இவர்களுடைய அந்த ஒரு புரிதலுக்கு தகுந்தாற்போல் மட்டுமில்லை, அவர்களுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்தாற்போல் இதை மாற்றி விடுகிறார்கள், மாற்றி சொல்லி விடுகிறார்கள். இது என்ன ஆகிறது என்று சொன்னால், அது தத்துவமே மாறி நிற்கக்கூடிய ஒரு நிலைக்கு சென்று விட்டது, இப்பொழுதே சென்று விட்டது. இதை பார்க்க முடிகிறது. இது வேதனையாக இருக்கிறது. இப்பொழுது நேரடியாக மகரிஷி அவர்களிடம் இருந்து அந்த தத்துவங்களை பயின்றவர்களுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிறது. இன்னும் சிறிது காலம் ஆகிவிட்டது என்று சொன்னால், இது வேதாத்திரி மகரிஷி சொன்னது இப்படி இல்லை என்று அதை மாற்றி சொல்வதற்கு கூட ஆளுதாத ஒரு நிலை வந்துவிடும். அப்போ இந்த ரகசியங்கள் வேதாத்திரியமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதை புத்தக வடிவமாகவும், இப்பொழுது நாம் இந்த புத்தக கருத்தரங்கு என்று பேசிக்கொண்டிருக்கிறோமே, இதையும் அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம், அதை ஒளி வடிவில் அதை நம்ம என்ன பண்ணுறோம், நமது தமிழ் ஆனந்த யோகம் யூடியூப் சேனலில் ஏற்றிடுறோம். இதுவும் அங்கு அப்படியே இருக்கும். அப்போ இது ஒரு மாற்றம் இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதற்காக அதை நான் ஒத்துக்கொண்டு இந்த புத்தகம் வெளியிடப்பட்டது என்பதையும் இங்கே நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். சரி, இப்போது மொத்தத்தில் இந்த இறைநிலை வெளிப்படுத்திய ரகசியத்தை சுருக்கி பார்க்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, மகரிஷி அவர்கள் இறை உணர்வும் அறநெறியும் அப்படின்னு சொல்லிடுவார். இந்த 2 தான் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ரகசியமே. இறை உணர்வும் அறநெறியும் 2 மட்டும்தான். அப்போ அது இப்போ மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுடைய உடலின் தேவை என்ன, மனதின் தேவை என்ன, உயிரின் தேவை என்ன, இதை உணர்ந்து அவன் வாழ்ந்தால் போதும். இவ்வளவுதான். இதிலிருந்து நாம் விலகி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அல்லவா, அதிலிருந்து நம்மை மாற்றி அந்த இயற்கையின் நியதிக்கு தகுந்தாற்போல் அந்த வாழ்க்கை பயணத்தை நமக்கு சொன்னவர்கள் தான் இந்த குருமகான்கள். அப்போ இது என்ன ஆகுது என்று சொன்னால், நாம் தவறாக போன இடத்தில் இறைவன் தடுத்து நிறுத்தி, நீ தவறாக போகிறாய் என்று உணர்த்தி இருக்க வேண்டும். ஆனால் இறைநிலை அதை செய்வது இல்லை. அந்த செயலை செய்வதற்காகத்தான் மகான்களை உருவாக்கியது என்று சொல்கிறோம். அப்போ இது மகான்களை உருவாக்கியதுன்னு மட்டும் இப்போ நம்ம எடுத்துக்கணும் இல்லை. யாரெல்லாம் துன்பம் கொடுக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களிடமெல்லாம் இந்த ரகசியத்தை கொடுக்கும். அப்போ என்ன ஆகுதுன்னா, அதுதான் இன்ட்யூஷனாக நமக்கு
உள்ளுணர்வாக நமக்குள்ளாக இருந்து சில தத்துவங்கள் வெளிப்படும். இதை நீங்களும் உணர முடியும். எதுக்காக அது வருது? இப்போ இன்ட்யூஷனாக சில விஷயங்கள் வருகிறது. எதுக்காக வருகிறது என்று சொன்னால், இது இந்த சமுதாயத்தில் அந்த மக்களுக்கு அதை சென்றடைந்து அவர்களை திசை மாற்றம் செய்வதற்காகத்தான் வருகிறது. அப்போ இந்த இடத்தில் ஒன்றை மட்டும் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போது இந்த ரகசியங்கள் முழுமையாக நாம் எந்தெந்த நிலையிலிருந்து தவறு இருக்கிறோமோ அதிலிருந்து விலகி விடுதலை பெற்று விடுதல் என்ற ஒரு நிலைக்கு வருவதற்காகத்தான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். விடுவதற்காகத்தான் இந்த ரகசியங்களை தவிர இதில் பெறுதல் என்பது எதுவும் இல்லை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த ரகசியங்களில் பெறுதல் என்பதே இல்லை. இறைநிலை வெளிப்படுத்திய ரகசியங்களில் பெறுதல் என்று ஒன்று இல்லை. விடுதல், விட வேண்டியது என்பது மட்டும்தான் இருக்கிறது. இதை கோடிட்டு கொண்டு அதை உணர்ந்து கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால், இப்பொழுது வேதாத்திரிய தத்துவங்கள் பெறுவது என்ற நிலைக்கு அதிகமாக பகிரப்படுகிறது, பயிற்சி கொடுக்கப்படுகிறது. அங்கே பெறுதல் என்பதே இல்லை. நல்லா அந்த இடத்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். என்னன்னு கேட்டால், வேதாத்திரியத்தில் மட்டும் இல்லை, இது எந்த ஞானிகளுடைய தத்துவமாக இருந்தாலும் சரி, அங்கே பெறுதல் என்பதே இல்லை. ஏன்னு சொன்னால், பெற வேண்டியது என்று எதுவுமே இல்லை. மனிதன் அனைத்தையும் பெற்றவனாகத்தான் இந்த உலகத்துக்கே வந்திருக்கிறான். இங்கு அதை உணரக்கூடியதற்கான தடைகளை நீக்குவது ஒன்றுதான் வேலையே தவிர அங்கு பெற வேண்டியது எதுவுமே இல்லை என்று சொல்லும் பொழுது, அப்போ பெறுவதற்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆன்மீகத்தில் பெறுவதற்கான பயிற்சி என்று சொல்வது அது ஒரு ஆன்மீக துரோகம். ஆன்மீகமே கிடையாது. ஆன்மீகத்தில் விட வேண்டியது மட்டுமே. அதனால தான் மகிழ்ச்சி கடைசியில் அந்த தத்துவத்தின் இறுதியில் என்ன சொல்லியிருக்கார்? நீ விட வேண்டியதை விட்டுவிட்டால் பெற வேண்டிய அனைத்தையும் நீ பெற்றுக்கொள்வாய்ன்னு சொல்லலை. பெற வேண்டியது அனைத்தையும் உன்னுள் இருப்பதை நீ உணர்வாய். அப்போ அங்கே நம்ம பெற வேண்டிய இன்னுமே புதுசாக எங்கேயும் போய் பெற வேண்டியது எதுவுமே இல்லை. பெறுதல் என்று சொல்லக்கூடிய அனைத்தும் இந்த உலக பொருள்கள், புற வாழ்க்கையில் மட்டும்தான் பெறுதல். ஆன்மீக வாழ்க்கையில், அக வாழ்க்கையில் பெறுதல் என்பது ஒன்றுமே இல்லை. இதை மட்டும் உணர்ந்து கொண்டாலே இப்பொழுது வேதாத்திரியம் எங்கெல்லாம் திசை மாறி இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அந்த அடிப்படையில் இந்த ரகசியங்கள் எல்லோரிடமும் வெளிப்படும். அது வெளிப்படுத்துவதற்கான தகுதி துன்பம் கொடுக்காமல் இருக்க வேண்டும். இப்போ மகரிஷியிடம் அந்த வர்மக்கலை ஆசான் ஒருவர் மகரிஷியிடம் வந்து பேசிக்கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவர் என்ன பார்க்கிறார்? மகரிஷி அவர்களிடம், என்ன சாமிஜி, நீங்கள் உணர்ந்த ரகசியங்களை எல்லாம் அப்படியே உடனே சொல்லிவிடுகிறீர்கள், அதை ரகசியமாக வைத்துக்கொள்ளவே மாட்டேங்கிறீர்களே, எல்லாத்தையும் சொல்லிடுறீங்களே அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவர் சொல்கிறாரு, இறைநிலை நமக்கு ஏதாவது ஒன்றை கொடுக்கிறது என்று சொன்னால் அது இந்த சமுதாயத்தில் மக்கள் பயன்பாட்டுக்காகத்தான் கொடுக்கிறது. அதை நான் ரகசியமாக வைத்து கொண்டிருந்தால் அது இறை துரோகம். அதனால் நான் அப்படியே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த இடத்துல அதை தவறாக பயன்படுத்த மாட்டார்கள் என்பதற்கு என்ன நிச்சயம்? அதற்காகத்தான் இந்த தவம் என்ற பயிற்சியையும் கொடுத்து இந்த தத்துவத்தையும் கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லுகிறார். ஆனால் இப்பொழுது இது சரியாக தவம் செய்யாமல் இதை தவறாக பயன்படுத்துகிறவர்களும் வந்துவிட்டார்கள் என்றால் அங்கும் அது தவறாக போய்விடுகிறது. அப்போ மகரிஷி ஏன் இதை தவமும் தற்சோதனையும் தத்துவமும் இணைத்து கொடுத்தார் என்று சொன்னால், மகரிஷி அவர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. இந்த பயிற்சியை முறையாக செய்பவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள்? துன்பம் கொடுக்க மாட்டார்கள் என்று நம்மீது அவருக்கு அவ்வளவு அதீத நம்பிக்கை இருந்தது. அதனால தான் அவர் கொடுத்தார். ஏன்? செயல் விளைவு தத்துவம், கர்மவினை தத்துவம், காந்த தத்துவம் இது எல்லாத்தையும் தெளிவாக சொல்லிட்டார். இதை தெரிஞ்ச பிறகு நாம் தவறு செய்ய முடியுமா? முடியாது.
பொருள் வழி வாழ்க்கையில் ஆன்மீகத்தை பயன்படுத்த முடியுமா? முடியாது. ஆனால் செய்கிறார்களே என்று சொன்னால் அவர்கள் செயல் விளைவை உணராதவர்கள். உணரவில்லை என்றுதான் அர்த்தம். அவர்கள் பெரிய துன்பத்தில் போய் சிக்கப் போகிறார்கள் என்று அர்த்தம். ஏனென்று சொன்னால் இது தெரியாதவர்கள் செய்யும்போது அதற்கு வரக்கூடிய விளைவை விட இந்த செயல் விளைவு தத்துவத்தை தெரிந்து கொண்டு இந்த செயலை செய்தால் அதற்கு பெரிய விளைவு வரும் என்பது உண்மை. சரி, அப்போ அந்த இடத்துல மகரிஷி அவர்கள் ஒரு பெரிய அதீத நம்பிக்கையில் அதை கொடுத்து விட்டார்கள். சரி, இப்போது நம்மை பொறுத்தவரை இதில் மகரிஷி அவர்கள் எந்த நம்பிக்கை வைத்திருந்தாரோ அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இந்த தத்துவத்தை கொண்டு போக வேண்டும். இதில் கூட்டம் வருகிறது, வரவில்லை, அதை பற்றி கவலையே இல்லை. நாம் அந்த முறைப்படி தான் செல்ல வேண்டும் என்பதில் தமிழ் ஆனந்த யோகம் தெளிவாக இருக்கிறது, உறுதியோடு இருக்கிறது. சரி, அப்போ மகரிஷிகிட்ட அவர் சொல்லும்போது, நீங்கள் இப்போ இந்த வர்மக்கலையை யாருக்கும் சொல்வதில்லை, ரகசியமாக வைத்திருக்கிறீர்களே என்று சொல்லும் பொழுது, அது எங்களுக்கு அப்படி சத்தியம் வாங்கி கொண்டார்கள், அவர்கள் அதை சொல்லக்கூடாது என்று சொல்லிவிட்டார்கள். அதற்கு காரணம் என்ன என்று மகரிஷி கேட்கிறார். அப்பொழுது அவர் சொன்ன வார்த்தை, இதை துன்பம் கொடுக்கக்கூடியதாக யாரும் பயன்படுத்திவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இதை அப்படி சொன்னார்கள். சரி, இப்பொழுது இந்த தத்துவத்தை அந்த வர்மக்கலையை எனக்கு கொடுத்தால் நான் அதை துன்பம் கொடுக்கக்கூடியதாக செய்வேன் என்று உங்களுக்கு நம்பிக்கை என் மேலே இருக்கிறதா? அதை கொடுக்க மாட்டேன் என்ற நம்பிக்கை என் மேலே இருக்கிறதா என்று கேட்கிறார். மகரிஷி அவர்கள் கேட்கிறார், சாமி, நீங்கள் அதை அப்படி பயன்படுத்த மாட்டீர்கள் என்று நம்பிக்கை இருக்கிறது என்று சொல்லுகிறார். சொன்னவுடன் அப்போது எனக்கு நீங்கள் சொல்லித் தருவீர்களா என்று கேட்கும்போது அவரால் ஒன்றும் தட்ட முடியவில்லை. நான் சொல்லித் தருகிறேன் என்று சொல்லிவிட்டார். அப்போ இந்த இடத்துல அந்த நோக்கம் என்ன? அந்த ரகசியம் எப்பொழுது வெளிப்படுகிறது? இதை துன்பம் கொடுக்கக்கூடிய அளவிலோ அல்லது பணத்துக்காக, பொருளுக்காகவோ, பெருமைக்காகவோ, புகழுக்காகவோ இதை நான் பயன்படுத்த மாட்டேன் அப்படிங்கிற நிலை யாருக்கு இருக்கோ அவரிடம் ரகசியத்தை வெளிப்படுத்தி விடுவார். அப்போ தான் மகரிஷியினுடைய இன்னும் ஒரு உயர்ந்த தன்மையை பாருங்கள். என்னோடு ஒரு 20 பேர் வருவார்கள், அவர்களும் இதை துன்பம் கொடுக்கக்கூடிய வகையில் பயன்படுத்த மாட்டார்கள் என்பதற்கு நான் உங்களுக்கு உறுதி சொல்கிறேன், அவர்களுக்கும் நீங்கள் சொல்லித்தர முடியுமா என்று கேட்டார்கள். அவரை தட்ட முடியாமல் அவர் சரி என்று சொன்னார். மகரிஷியோடு சேர்ந்து 20 பேருக்கு அவர் அந்த வர்மக்கலை ரகசியங்களை கற்றுக் கொடுத்தார். அந்த 20 நபர்களில் நானும் ஒருவனாக இருந்தேன் என்பது ஒரு குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்படி ஒரு நிலை எனக்கு கிடைத்தது. ஆக இப்போ இந்த இடத்துல என்ன ஒரு முக்கியம்னா, இந்த ரகசியம் வெளிப்படுத்துறதுங்கிறது இல்லை, அந்த 20 பேருக்கும் இவர்கள் இதை துன்பம் கொடுக்கக்கூடிய வகையில் பயன்படுத்த மாட்டார்கள் என்று எங்கள் 20 பேர் மேலே வேதாத்திரி மகரிஷி நம்பிக்கை வச்சிருக்கிறாரே. நம்மகிட்ட கேட்டாரா? கூப்பிட்டு, எப்பா நீங்கள் வந்து கரெக்டாக இருப்பீங்களா, நான் உங்களுக்காக நான் கேரண்டி கொடுக்கலாமா என்று கேட்டாரா? கேட்கவே இல்லை. அப்போ பாருங்கள், வேதாத்திரி தத்துவத்தை பயில்பவர்கள் இப்படி இருப்பார்கள் என்று அவர் அவ்வளோ அதீத நம்பிக்கை வைத்திருந்தார். ஆனால் இப்பொழுது சில இடங்களில் நடப்பதை எல்லாம் அவர் இப்போ பார்க்கறதுக்கு இல்லை. அப்படி இருந்தால் எவ்வளவு மனம் நொந்து கொள்ளக்கூடிய நிலை வரும். இந்த வேதாத்திரியமே இப்படி தடம் மாறி போகக்கூடிய ஒரு நிலைக்கு சென்று கொண்டு இருக்கிறதே. அப்போ நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கிறது? இதை வேதாத்திரியமாக கொண்டு செல்வதற்காக நமது தமிழ் ஆனந்த யோக அன்பர்கள் என்ன செய்ய வேண்டும்? இதை அப்படியே அதனுடைய நிலை மாறாமல் எடுத்து செல்லக்கூடிய பணியை செய்வதற்கு, அதற்கு நாங்கள் அதில் பயணித்து கொண்டிருக்கிறோம். எங்களோடு இணைந்து பயணிப்பதற்காக நீங்களும் இந்த பணியில், சேவையில், தொண்டில் ஈடுபட்டு கொண்டால் அந்த செயலை அனைவரும் இணைந்து செய்யலாம். எனவே அனைவரும் வாருங்கள். மகரிஷி அவர்களினுடைய அந்த நோக்கமும் அந்த இறைநிலையினுடைய நோக்கமும் நிறைவேறுவதற்காக இந்த தமிழ் ஆனந்த யோகத்தில் தொண்டு செய்ய வாருங்கள். வேறு எந்த எதிர்பார்ப்பும் அங்கு வேண்டியதில்லை. இந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் இந்த நோக்கத்துக்காக வாருங்கள் 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 என்று
உங்கள் அனைவருக்கும் அழைப்பு கொடுத்து இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.